வணக்கம் வெல்கம் டு Vedantu and நாங்க Shravanee ma'am. So யாரெல்லாம் இப்ப கிளாஸ்ல இருக்கீங்க just say a hi in the chat section and உங்களுக்கு ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கு அப்படினா கிளியர் அப்படினு சொல்லிட்டு லைக் பட்டனை அடிச்சு உடைச்சிடுங்கடா சரியா. So யாரெல்லாம் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க just say a hi and I am going to call out your names live in the chat section. Okay, so யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க ஓய் மேம் லேட் மேம் 5 நிமிஷம் தான்டா லேட் கவுனிடா மணிகண்டா லாஸ்ட் ஃபியூ டேஸா நீ வந்து கிளாஸ் சரியா வரது இல்ல ரெக்கார்டிங் பாக்குறியா என்னது. ஓகே ஹாய் 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 ஹாய். ஸோ ஐ ஹாவ் a very great announcement for you. அது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே சண்டே தான் பெருசா கிளாஸ் இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தோம் VAL அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்து அச்சீவர்ஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு நீட்ல ஜேஇல டாப் மார்க் அதாவது ஆல் இந்தியா ரேங்க் வாங்கினவங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு ஒரு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கூப்பிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, சோ இப்போ அதோடைய வீடியோ வந்து நம்ம சேனல்ல வீடியோல வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு. அதுல நீங்க என்ன வந்து கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்க பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்க பாருங்க. ஆன் a fine Sunday எப்பெல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கீங்களோ போர் அடிக்குதோ அப்பெல்லாம் கண்டிப்பா அந்த வீடியோ ஓபன் பண்ணி போட்டு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீங்க அந்த ஓட்டி வந்து பாருங்க. ஓகே, எனக்கு வந்து அதுல வந்து ஒரு ஆசை, ஒரு மன வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அதுல வந்து ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். நார்த் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெலிசிட்டேஷன் பண்றப்போ நிறைய பேர் அதுல வந்து இருந்தாங்க. கம்பேரிட்டிவ்லி நம்மளுடைய தமிழ்நாடு அடுத்த வாட்டி அடுத்த ஈவெண்ட்டுக்கு நம்ம லைவ் கிளாஸ்ல இருக்கிற பசங்க நீங்க கண்டிப்பா நிறைய பேரை நான் வந்து அந்த ஈவெண்ட்ல நீங்களும் உங்க அப்பா அம்மாவையும் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறேன். ஓகே, நம்மளும் வந்து ஆல் இண்டியா லெவலான நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நம்ம சூப்பரா வந்து கிராக் பண்ணணும். ஆல் இண்டியா ரேங்க் வந்து நம்ம செமையா வந்து வாங்கணும். ஐயோ டார்கெட் மறந்துட்டேன், ரொம்ப சாரி, வெரி சாரி. டெய்லி டார்கெட் கொடுக்காது வந்து ரொம்ப சாரி. நான் சத்தியமா நான் மறந்துட்டேன். நான் மறந்துக்கவே கூடாது. ஓகே, சோ அதுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வச்சுக்கலாம் சரியா. ஓகே, சோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு கிடையாது, டீச்சர்ஸும் வந்து பனிஷ்மெண்ட். அது வந்து என்னது அப்படின்னா டெய்லி டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கொடுக்காத ஒரு காரணத்தினால் கமிங் சண்டே, ஓகே கமிங் சண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா this is not exactly a punishment. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். என்னது அப்படின்னா 6 hours லைவ் செஷன் உங்களுக்கு இருக்க போகுது. 6 ஹவர்ஸ்ல கொஞ்சம் ஒரு பிரேக் அப்படி இப்படி போய் நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் மாரத்தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். How many of you are ready? யாரெல்லாம் ரெடி? பிரகதீஷ் சொல்லிட்டாரு. ஐயோ மேம் வந்து சொன்னோனே வந்து மாரத்தான் அப்படின்னு சாட்ல வந்து போட்டாரு. பிரகதீஷ் நீங்க கேட்கறதுதான். சோ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்கான மாரத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமிங் சண்டே நான் வந்து கண்டக்ட் பண்ண போறேன். ஓகே, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒரு 5 hour மாரத்தான். அந்த மாரத்தான்ல நான் என்னெல்லாம் சாப்டர் சொல்லி தர போறேன் அப்படின்னா I am going to teach chapter 1, 2, 6, 7 and then 11. ஓகே, சோ இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்ஸ் டாப் 2 and 3 மார்க்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, டாப் 2 and 3 மார்க்ஸ். இந்த டாப் 2 and 3 மார்க்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆல் புக் பேக் क्वेश्चन வந்து இருக்கும். அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்டான புக் இன் क्वेश्चन வந்து இருக்கும். இம்பார்ட்டன்ட்டான புக் இன் क्वेश्चन வந்து இருக்கும். சோ இந்த மாரத்தானை கம்ப்ளீட்டா கடைசி வரைக்கும் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு I give the PDF also. ஓகே, கிளியரா? How many of you are happy? யாருக்கெல்லாம் வந்து சூப்பர் ஹாப்பி? மிட் டர்ம் ரிவிஷன் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சூப்பர் ஹாப்பி அப்படிங்கறவங்களா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க சரியா. ஓகே, சோ இப்போ எனக்கு சாட்ல எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. 9 மணியா 10 மணியா 9 o'clock 10 o'clock 11 o'clock எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்? ரொம்ப ஈவினிங் வேணாம், ஏன்னா நான் ஈவினிங் 10க்கு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றேன். இல்லன்னா ஓகே சொல்லுங்க, ஈவினிங்னா கூட ஓகே தான். நான் இப்ப 10க்கு காலையில எடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஈவினிங் நடத்துறேன். சோ காலையில வேணுமா ஈவினிங் வேணுமா எப்படி வேணும்? 10 மணி 9 மணி 10 மணி நிறைய பேர் 10 மணி அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகே, சோ நிறைய பேருக்கு 10 மணி ஓகே என்று சொன்னதால் பாத்தீங்க அப்படின்னா அந்த 6 hours marathon starts by 10 AM க்கு இந்த மாரத்தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேம்
இந்த மாரத்தானை மட்டும் நாங்க அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா how many marks I can score அப்படின்னு கேக்குறவங்களுக்கு I want to tell answer. மிட் டர்ம்ல உங்களுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் என்ன கேட்டாலும் நீ எழுதிடலாம். மிட் டர்ம்ல 2 மார்க் 3 மார்க் என்ன கேட்டாலும் நீங்க வந்து எழுதிடலாம். ஓகே, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் மாரத்தான். நம்ம 2 மார்க் 3 மார்க் மட்டும் தான் படிக்கிறோம். அடுத்து 5 மார்க் மாரத்தான் தனியா வந்து வைப்பேன். புக் பேக் மாரத்தான் தனியா வைப்பேன். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஒன்லி மாரத்தான் தனியா வைப்பேன். சரியா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாரத்தான்ஸ் அடுத்து என்ன ஒரு 3 மாரத்தான்ஸ் வச்சுக்கலாம். அந்த ஒரு 3 மாரத்தான்ஸை நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்கன்னா வேற லெவலா நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆல்சோ இந்த மாரத்தான்ல I will give you the first midterm important questions PDF also. I am going to give you the first midterm important question PDF. Okay? Are you all excited? Will it be a very good help for you? ஆனா அதுக்காக வந்து டெய்லி ஸ்டடி டார்கெட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட போறீங்களா? No, never. A promise is a promise. From tomorrow we are again restarting that what? In the daily target நாளையில இருந்து திருப்பி again I am going to give you. Okay? So ma'am, இந்த daily target நீங்க வந்து எதுல கொடுத்துட்டு இருக்கீங்க? Listen. Today full class attend பண்ணுங்க because I am going to tell you நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம்ல கம்பல்சரி 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் எதுல இருந்து கேட்பாங்க? ப்ராப்ளம்ஸ்ல இருந்து கேட்கிறதுக்கு அவ்வளோ சான்ஸ் இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு ப்ராப்ளம்ஸ்ல இருந்து கேட்க. சோ இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து உங்களுக்கு கம்பல்சரி 2 மார்க்கோ 3 மார்க்கோ வர நிறைய சான்ஸ் இருக்கு. ஃபார் மிட் டர்ம் எக்ஸாம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி எல்லாத்தையும் விட்டுரு, பப்ளிக் எக்ஸாம்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, சோ இப்போ லைவ் கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உனக்கு எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி, உனக்கு அடுத்து என்னதான் வந்து நாளைக்கு டெஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி போட்டுரு. ஜஸ்ட் ஐ வாண்ட் யூ டு பி இன் த பிரசன்ட். ஓகே, டோன்ட் வரி அபவுட் த பாஸ்ட். ஆனதா ஆயி போச்சு, விட்டுரு. ஃபியூச்சரை பத்தி யாருமே யோசிக்க போறது கிடையாது. அடுத்து என்ன பண்ண போறோம், எப்படி வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், அதை பத்தி யாரும் யோசிக்க கூடாது. ஐ வாண்ட் each and every one of you to be in the present. Tomorrow phenol portion test help me. Hurry, help me. ஹரிக்கு வந்து நான் ஒரு ஹெல்ப் பண்ணிடுறேன். நம்ம சேனல்ல லைவ்ல போனீங்க அப்படின்னா 12th chemistry JEE 2026 hydroxy compounds and ethers அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு லைவ் போயிருப்பேன். அந்த லைவ போயிட்டு பாருங்க, அதுல ஓட்டி பாருங்க, phenolோட பார்ட் மட்டும் பாருங்க. It will be helpful for you. Okay, super. So இப்போ ஓகே, கிளியரா? ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் क्वेश्चन சொல்லுங்க. தரேன் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாமே சண்டே அன்னைக்கு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணப்படும். ஓகே, சோ யாரெல்லாம் இந்த மாரத்தான் அட்டெண்ட் பண்ண போறீங்க? கேன் யூ ஜஸ்ட் புட் அட்டெண்டன்ஸ் இன் தி chat செக்ஷன். உங்களை நம்பி கமிங் சண்டே மாரத்தான் வெச்சா வருவீங்களா? கமிங் சண்டே உங்களை நம்பி மாரத்தான் வெச்சா வருவீங்களா? கிளியர்? ஓகே, சூப்பர். வருவீங்களா? சம 10th social class 12th chemistry பத்தி ஆமா பிரவீன் குமார் தான் கேட்டார். டன். ஓகே, டன். சூப்பர். ஓகே, சம. எல்லாரும் வந்துருங்க மறக்காம. சோ நான் தான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த வால் ஃபங்க்ஷனை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு கிளாஸ் நம்ம ஆரம்பிப்போம். சோ இந்த வால் ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னது அப்படின்னா, நீ அதை ஏன் பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஏன்னா நீட்ல அத்தனை பேர் நம்ம தமிழ்நாடுல இருந்து வேதாந்துல படிச்ச அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they have scored a very very great mark. நீட் இந்த வாட்டி அவ்வளவு டஃப், அதுலயும் நீட்லயும் ஜேஇலயும் சூப்பர் மார்க் எடுத்த பசங்க எல்லாம் நாங்க இன்டர்வியூ பண்ணிருக்கோம். அந்த இன்டர்வியூல நீ என்கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்ப அதெல்லாம் நானு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டிருக்கேன். யாருக்காக? உங்களுக்காக. சோ இப்போ பப்ளிக் எக்ஸாம், நீட் எக்ஸாம்லாம் நீங்க எப்படி தம்பி நீ பேலன்ஸ் பண்ணீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க, என்ன புக் யூஸ் பண்ணீங்க, அண்ட் படிக்கவே தோணாதுல சில டைம், அப்போலாம் நீங்க வந்து என்ன எப்படி படிச்சீங்க அப்படிங்கறது எல்லாம் நிறைய கேள்வி, உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். ஆல்சோ இந்த வீடியோ ஏன் நீ உங்க பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, நீட்டுக்கோ ஜேஇக்கோ படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு பேரண்ட்ஸ் எப்படிலாம் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்டுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்கன்னு நாங்க இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அந்த இன்டர்வியூ வீடியோ எல்லாம் தனித்தனியா வந்து ரிலீஸ் ஆகும். சரியா? ஆனா அந்த ஃபங்க்ஷன் ஈவெண்ட்ட கொஞ்சம் ஓட்டி எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கியோ பாரு, உனக்கு அதுல கண்டிப்பா ஒரு இன்சைட் வந்து கிடைக்கும். சரியா? சோ நம்ம சேனல் இருக்கா? சோ நம்ம சேனல்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், வீடியோ செக்ஷன் போகணும். வீடியோ செக்ஷன்ல போயிட்டீங்க அப்படின்னா you will be having this. ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா
VAL Vedantu Achievers League அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த VAL உடைய செலிப்ரேஷன் வந்து ஈவென்ட் வந்து இருக்கு. சோ மறக்காம இந்த ஈவென்ட்டை நீங்க எல்லாருமே கிறிஸ்டல் கிளியரா பாத்துருங்க. சரியா? சோ ரொம்ப உனக்கு நிறைய இன்சைட்ஸ் வந்து கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு கம்பல்சரி 2 மார்க் क्वेश्चन, கம்பல்சரி 5 மார்க் क्वेश्चनல கேட்க 3 மார்க் क्वेश्चनல கேட்க நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஓகே, கேன் we all begin? சூப்பர். சோ இந்த வேதாந்து உடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சம மார்க் வந்து வாங்கியிருந்தாங்க. சோ எவ்வளவு ஆஃப்லைன் சென்டர்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத இதுல வந்து நீங்க ரொம்பவே வந்து கிளியரா வந்து பார்க்கலாம். ஓகே, சோ ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் you can see every parent, every student saying this. இவ்வளவு நாளா நான் ஸ்லைட்ல தான் படிச்சேன், ஆனா நான் நேர்ல போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பர்சனல் அட்டென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, சோ ஒரு டீச்சர் இருக்காங்க, 30 ஸ்டூடெண்ட்னா எப்படி பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும்? That's why Vedantu has என்னது ஒவ்வொருத்தருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா they have personal teacher. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டர் சாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டர்ஸ் வந்து இருக்காங்க. சோ அந்த மென்டர்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கூடவே இருந்து அவங்க எப்படி படிக்கிறாங்க, எப்படி ஒரு நாள் கிளாஸ் விட்டுட்டா கூட அந்த பேக்லாக்ஸ் எப்படி வந்து கவர் பண்ணலாம், மென்டலி சம்டே நம்ம டவுனா இருக்கிறப்ப அவங்களை பூஸ்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டர்ஸ் அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்திருக்காங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே. பேரண்ட் ஆப். சோ பேரண்ட் ஆப் வந்து இல்ல, ஒவ்வொரு பேரண்ட்டுமே வாட் ரோல் தே ஹேவ் டு பிளே இன் a child's life. Also parent app நீ என்னைக்கெல்லாம் கிளாஸ் வர, என்னைக்கெல்லாம் கிளாஸ் வரல, உங்க மார்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, இத பத்தின ஒரு கம்ப்ளீட் ட்ராக்கிங் வந்து இருந்துட்டே இருக்கும். அண்ட் டவுட் ஆப் என்னது அப்படின்னா, இப்போ கிளாஸ்ல டவுட்னா the teacher is going to help you there to solve the doubts. ஓகே, கிளாஸ் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன், நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன், அப்போதான் எனக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா there will be doubt app for you. இந்த டவுட் ஆப்ல உங்க டவுட்டை போட்டீங்க அப்படின்னா உடனே சூப்பரா அதுல உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துரும். ஓகே, உங்க டவுட் சூப்பரா கிளியர் ஆயிடும். இங்க வந்து ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், இங்க எப்படி நம்ம அந்த வேதாந்து 𝑣 அட்டென்ட் பண்றோம்ல, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ்ல நீங்க 𝑣 வந்து அட்டென்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் தாண்டி சம கான்பிடென்ட்டா கெத்தா திமிரா ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. என்னது அப்படின்னா 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட். உன் மார்க் 100% கேரண்டியா இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இம்ப்ரூவ் ஆகலனா they will give back your fees. புரியுதா? சோ இப்போ இந்தியாவுடைய டாப் மாஸ்டர் டீச்சர்ஸ் யாரெல்லாம் ஆல்ரெடி வந்து இந்தியாவுடைய டாப் ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த டீச்சர்ஸ்லாம் தான் உங்களுக்கு இதுல வந்து டீச் பண்ண போறாங்க. Also you are going to have dedicated academic mentor, personal teachers வந்து இருக்க போறாங்க. 3-way doubt solving support, இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பர்టిక్యులர் பேட்ச்ல வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, சோ book a visit to the nearest center அப்படிங்கற லிங்க் நீங்க கிளிக் பண்ணி ஃபில் பண்ணீங்கன்னா NEET and JEE related course பத்தின information will reach out to you. Okay, so there are many batches, selection guarantee batches. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா rank improvement guarantee batch. சோ ஒரு பேட்ச்லயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்ல இத பத்தி கம்ப்ளீட்டா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. You can check it out. Okay, புரிஞ்சுதா? சோ எல்லாரும் இந்த புக்க விசிட் அந்த லிங்க வந்து பார்த்து ஃபில் பண்ணிடுங்க. இன்னும் தீமினல் பேட்ச்ல யாராச்சும் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து இன்னைக்கே ஜாயின் பண்ணிடு. அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் குவார்டர்லில மார்க் மிஸ் பண்ணாம இருக்க முடியும். ஓகே, டன். சோ யாருக்கெல்லாம் PDF வேணும், இந்த செஷனுடைய PDF வேணுமோ லைவ் எண்ட் வரைக்கும் கரெக்டா இருங்க. I will give you the PDF. ஓகே, சோ யா நம்ம வந்து சாப்டர் 7ல என்னென்ன ஃபார்முலா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ அனைவரும் டக்குன்னு பேப்பர் அண்ட் பென்னை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து அந்த இதை பார்த்துட்டு வேதாந்த லேர்னிங் சென்டர் பத்தி பார்க்க ஆரம்பிச்சா உடனே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கவுண்ட் வந்து டிராப் ஆயிடும், போயிடுவானுங்க. அவ்வளவுதான் பொறுமையே இருக்கு உங்களுக்கு, அவ்வளவுதான் பொறுமை இருக்கு. ஒன்னு சொல்றாங்கன்னா லிசன் பண்ணிட்டு இது லிசன் பண்ணலாம் இல்லையா, தப்பு இல்ல, ரைட்? ரெடி, சூப்பர். சோ எல்லாருமே பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோ. எனக்கு நீ வந்து இல்ல எல்லாத்தையும் எழுத வேண்டாம், ஐ வில் கிவ் யூ PDF. சோ கவலைப்படாத, நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு நீ வந்து எழுதி வச்சுக்கணும். என்னன்னா இந்த ஃபார்முலா, ஐ வாண்ட் யூ டு ரைட் த ஃபார்முலா. ஏன்னா நான் ப்ராப்ளம் பாக்குறப்போ அப்பதான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஐ வாண்ட் யூ டு ரைட் த ஃபார்முலா. ஓகே, ஐ வில் கிவ் யூ PDF.
இப்போ பார்த்தனா ஹேண்ட் ரிட்டன் சாப்டர் 6, 7, 8, 9 உடைய கம்ப்ளீட் PDF வந்து நான் உனக்கு கொடுத்துருவேன். சோ அத பத்தி கவலைப்படாத. ஓகேவா? சோ யா, தயவு செய்து இந்த ஃபார்முலா மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கோ. எனக்கு அது மட்டும் போதும். I want you to just note down the formula. ஓகே? வாங்கப்பா. சோ இப்போ இந்த ஃபார்முலால நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா இந்த K அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? K தான் ரேட் கான்ஸ்டன்ட். K தான் என்னது அப்படினா ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே? T half வந்து என்னது அப்படினா half life. T half வந்து half life. ஓகே? அடுத்து A0 அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? இனிஷியல் concentration of reactant. reactant உடைய initial concentration தான் நம்ம A0 அப்படினு வந்து சொல்லுவோம். ஓகே? அடுத்து what is this A? A அப்படிங்கறதா வந்து நம்மளுடைய final concentration. A தான் வந்து என்னது? final concentration of the reactant. ஓகே? புரிஞ்சுதா? ஒரே ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறேன். எனக்கு சென்டம் ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிளாஸ்ல இருங்க. சும்மா வந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெளில போற ஸ்டூடெண்ட் எனக்கு வேண்டாம். ஓகே? பிகாஸ் I cannot promise you anything. புரிஞ்சுதா? நான் இந்த ப்ராப்ளம் கிளாஸ் நான் யாருக்காக நடத்துறேன்? கிரியேட்டிவ் கம்பல்சரி क्वेश्चनல அந்த 2 மார்க் 3 மார்க் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சின்சியரா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான். சோ நான் சின்சியரா இருக்க மாட்டேன், பாதி கிளாஸ்ல போய்டுவேன் அப்படிங்கறவங்க you can leave now. எனக்கு கிளாஸ்ல 5 பேர் இருந்தா போறோம், ஒருத்தர் இருந்தா கூட போறோம். ஓகே? இது I am going to be very very strict. Okay? So those who want to score centum be in the class. Clear? So இப்போ A அப்படிங்கிறது வந்து final concentration. ஏன்னா நான் சொல்றது நீ கேட்டா மட்டும் தான் மார்க் வாங்க முடியும். ஓகே? done. So எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படினா எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க டக்குனு இத மட்டும் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. நம்ம ப்ராப்ளம்ஸ் குள்ள ஜம்ப் பண்ணலாம். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு ஃபார்முலா பாத்துறோம் இல்லையா? இவங்க வந்து யாருக்கு அப்படினா they are for first order reaction. Order of reaction வந்து பாத்தீங்க அப்படினா 1. Okay? So first order reaction க்கு தான் K equal to 2.303/T log of A0 by A. Okay? அடுத்து பாத்தீங்கன்னா T half அப்படிங்கிறது 0.6932/K. இது வந்து யாருக்கு? first order reactions. Now coming to the zero order reaction. So zero order reaction க்கு அதே rate constant ஓட formula என்னது? A0 minus A by T. A0 னா என்னதுடா? Initial concentration of the reactant minus final concentration divided by T. அடுத்து இந்த T half அப்படிங்கிறது A0 divided by 2K. A0 அப்படிங்கிறதா நம்மளுடைய initial concentration. Clear? I hope you have written the formula. ஓகேவா? சம. அடுத்து பாத்தீங்க அப்படினா Arrhenius equation. இது ரெண்டுமே Arrhenius equation தான். ஆனா இந்த knowledge symposium hereafter I will never seek help from Vedantu. Why? ஏன் அப்படிங்கற ரீசன் சொல்லுங்க. இது என்னது அப்படினா ரெண்டுமே Arrhenius equation தான். But what is the difference அப்படினா இது வந்து two different temperature, two different rate constant இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படினா two different temperature, two different rate constant இருக்கிறப்போ you use this formula. ஒரே ஒரு temperature, ஒரே ஒரு rate constantனா நீங்க இதை யூஸ் பண்ணுவீங்க. சரியா? K அப்படினா என்னது? rate constant. A அப்படிங்கிறது வந்து என்னது? frequency factor. frequency factor. Okay? EA அப்படிங்கிறது என்னது? activation energy. activation energy. Okay? அடுத்து R என்னது? gas constant. திருப்பி T என்னது? temperature. Okay? புரிஞ்சுதா? Ma'am, I have doubt this lesson, ma'am. I want important topics. Please reply. Akshaya Lakshanya, please da. Class listen பண்ணுங்க. Okay? This is not a time which I have to tell this. Okay வா? நான் Sunday வந்து உங்களுக்கு நான் நடத்த போறேன் marathon. அத கவனிங்க. So இது gas constant. Okay? So இது வந்து rate constant 1 2. இது temperature 1 2. Okay? ரெண்டுமே எழுதியாச்சா? ரெண்டுமே எழுதியாச்சா? Okay. Thank you, David.
You saw van der Waals equation பாத்தீங்களா? ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? Thank you so much. So அவ்வளவுதான்டா. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ரொம்ப ஸ்லோவா சொல்லி தர போறேன். ஆனா உனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் எந்த அளவுக்கு தரவாகணும் தெரியுமா? பப்ளிக்ல கேட்டா கூட நான் இத பயம் இல்லாம எழுதுவேமா. ப்ராப்ளம் கண்டா எனக்கு பயமே இல்லமா அப்படிங்கிற அளவுக்கு நீ தரவாகணும். கெமிஸ்ட்ரியில எத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்கு? என் கிளாஸை ரெகுலரா வாட்ச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் they know how many problems are there in chemistry. We have just 55 problems, right? அதுல நிறைய ப்ராப்ளம் இந்த சாப்டர் 7ல தான் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல நம்ம டார்கெட் என்னது? ஒரு 15 ப்ராப்ளம்ஸ் ஆது நம்ம கம்ப்ளீட்டா முடிக்கிறோம். ஓகே, கிளியர், சூப்பர். சோ நான் சம ஸ்லோவா சொல்லி தர போறேன். ஒண்ணுக்கு 2 வாட்டி சொல்லி தர போறேன். நீ ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் பண்ணனும். ஓகேவா? Consider the oxidation of nitric oxide to form NO2. இதோ பாரு, இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஆக்சிடைஸ் ஆகி NO2 ஆ மாறுதான். சரி, ஓகேங்க. நான் அதை வந்து எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ரியாக்ஷன் அப்படியே எழுதிக்கிறேன். 2NO2 plus O2 giving me 2NO2. ஓகேங்க. அடுத்து express the rate of the reaction in terms of changes in the concentration of NO2 and NO2. அதாவது change in concentration of NO, change in concentration of O2. Because I asked the help to you, ma'am. You are noticing that, but you are not replying. I not need to disturbance you. That's why I never seek help from you. Knowledge symposium. Okay, if that is what your முடிவு அப்படினா வந்து go ahead. ஆனா வந்து நான் இங்க ஒரு மெசேஜ் நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படினா அது ஜென்யூனா இருக்கு அப்படினா I will respond. Students here know that. ஓகேவா? பட் சும்மா ஸ்பாம் பண்ணாங்கன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். இப்போ உங்களோட இந்த 2 மெசேஜ் நோட் பண்ணனா இதுக்கு முன்னாடி நீங்க போட்ட நான் மெசேஜ் நோட் பண்ணல அப்படினா there may be so many students who are messaging. Okay, so உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படினா once again you can put it in the chat section. Clear? Okay. ஹபா வாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படினா change in concentration of NO, change in concentration of O2, change in concentration of NO2. சரியா? So அந்த termsல எழுத சொல்றாங்க, which is differential termsல வந்து எழுத சொல்றாங்க. Okay, so differential term எப்படி எழுதுவீங்க? Change of concentration of NO2 by change in time. அதாவது dNO2 by dt. Okay, dNO2 by dt. கெமிஸ்ட்ரி உடைய 1 year ஸ்டடி பிளான் உடைய வீடியோ உடைய டிஸ்கிரிப்ஷன்ல தான் டெய்லி ஸ்டடி பிளான் வரும். கெமிஸ்ட்ரி உடைய 1 year ஸ்டடி பிளான்ல தான் டெய்லி ஸ்டடி பிளான் வீடியோ வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இது சொல்றேன் கவனி. சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 by change in time. d by dt, d by dt ஆட் பண்ணிக்க போறோம். அவ்வளவுதான். வெயிட் பண்ண, மைனஸ் கதைக்கலாம் நான் வரேன். இப்போ ஆக்சிஜனுக்கு dO2 by dt. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா NO2 க்கு dNO2 by dt. First understand this. ஒவ்வொருத்தருக்கும் change in concentration எழுது அப்படினா d by dt, d by dt, d by dt போட்டுக்க போறீங்க. சரியா? d by dt போட்டுக்க போறீங்க. இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ட டிவிஷன்ல எழுதிக்கணும். முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ட டிவிஷன்ல எழுதிக்கணும். அப்போ இங்க 2NO அப்படினா 2 இருக்கா? அப்ப 1/2 ன்னு எழுதிக்கும். 1 தான் இருக்குனா 1/1 which is same தான். இங்க 2 இருக்கா? அப்ப 1/2. சரியா? முன்னாடி கோஎஃபிஷியன்ட்ட 1/, அப்படினு போட்டு நம்ம வந்து எழுதிக்கணும். சரியா? முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட்ட 1/, அப்படினு போட்டு எழுதிக்கணும். 2NO இங்க பாருங்க மேம், O2 போட்டீங்க மேம். சரி மேம், தப்புதான் மேம், சாரி மேம், மாத்திட்டேன் மேம். ஓகே, டன். இங்கேயும் தப்பாயிடுச்சு பாரு. I make this terrible stupid mistake. என்னது? பார்த்து எழுதுறப்போ நான் தப்பு பண்ணிடுவேன். எங்கயாவது கேள்விப்பட்டிருக்கியா? பார்த்து எழுதுறதுனா நான் தப்பே பண்றேன். So don't make this mistake. So அங்கேருந்து இங்க பார்த்து எழுதுறப்போ கரெக்டா எழுதிருங்க. So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இனிஷியல் அதாவது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கம்மியாகும். ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து என்ன ஆகும்? நமக்கு கம்மியாகும்.
இதே கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்டன்ட் சைடுல மைனஸ் போடுறேன். ரியாக்டன்ட் சைடுல ஐ எம் யூசிங் மைனஸ், ப்ராடக்ட் சைடுல பிளஸ் தான் இருக்கும். ப்ராடக்ட் சைடுல பிளஸ் தான் இருக்கும். இது இப்ப எல்லாருக்குமே எழுத தெரிஞ்சிருச்சா? Do you all know how to write this? Clear? Okay. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். N2 plus 3O2 யாரும் நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், நான் PDF தரேன், நல்லா லிசன் மட்டும் பண்ணுங்க போதும். N2 plus 3O2 giving N2 plus 3H2 giving me 2NH3. Synthesis of ammonia Haber's process நம்ம இப்போ பார்க்கிறோம். இப்போ இத நான் வந்து change in rateல வந்து எழுத சொல்றேன். How you write in terms of change in rate? Minus dN2 by dt equal to minus 3 இருந்தா 1 by 3 dH2 by dt which is equal to 2 இருந்துச்சுனா 1 by 2 dNH3 by dt. புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே டீம் பேட்ச், ஐ எம் வெரி சாரி டா. क्वेश्चन மட்டும் இல்ல, ஆன்சரோட நான் நாளையில இருந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன். டோன்ட் வரி அட் ஆல். ஓகே, கவலைப்படாதீங்க. சோ கிளியர்? புரிஞ்சுதா? கிளியர்? சூப்பர். சோ இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். சோ இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா B at a particular instant, ஒரு பர்టిక్యులர் சமயத்தில் என்ன சொல்றாங்க? when oxygen is decreasing at the rate of 0.2 mole. அதாவது இந்த ஆக்சிஜனோட டிக்ரீசிங் ரேட் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த மொத்த வேல்யூ வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? 0.2 moles அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? at what rate is NO2 increasing? அப்போ NO2 increasing rate வந்து எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சரி வாங்க அதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். செகண்ட் ப்ராப்ளம் அவன் என்ன சொல்றான்? ஆக்சிஜனையும் NO2 பத்தி தானே பேசுறான். நல்லா கவனி, O2 and NO2 பத்தி தான் பேசுறான். O2 and NO2 பத்தி பேசுறான். சோ அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் நான் எடுத்து இங்க எழுதிக்கிறேன். minus dO2 divided by dt. இதுதான் decrease in concentration of oxygen. அடுத்துப்பா 1 by 2 dNO2 by dt. இது என்னது? increase in concentration of NO2. சரியா? இது வந்து என்னது அப்படின்னா அது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்டா, அமோனியா. ஓகே, இது வந்து increase in concentration of NO2. இப்போ இதோடைய வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. இதோடைய வேல்யூ வந்து क्वेश्चनல நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க 0.2 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. they have given the value of dO2 by dt வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க? 0.2 அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ dNO2 by dt உடைய வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும். அப்ப உனக்கு இந்த வேல்யூ தானே நீ கண்டுபிடிக்கணும். அப்ப நீ என்ன பண்ணுவ? you want to find this value. அப்ப இது நீ 2 அந்த பக்கம் கொண்டு போய்டுவ, 2 அந்த பக்கம் கொண்டு போய்டுவ. அப்ப நல்லா கவனி, you have to find what is the rate of NO2 increasing. அப்ப dNO2 by dt இதுதானே increase in the concentration of NO2. இதுதானே increase in the concentration of NO2 which is equal to 2 அந்த பக்கம் போய்டும். 2 into minus dO2 divided by dt. ஓகே, சோ வாங்கப்பா கண்டுபிடிக்கலாம். இப்போ which is equal to 2 into இந்த minus dO2 by dt தான் decrease in concentration of oxygen. அதான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 0.2 அப்படினு. 0.2 என்னது? mole per liter per second. mole per liter per second. 0.2 கூட 2 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. easy multiplication. what is this? 0.2 கூட 2 மல்டிப்ளை பண்ணா என்னப்பா வரும்? 2 2s are 4. ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சா 0.4. கரெக்ட்டா? வெரி குட். 0.4 mole per liter per second. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, யாருக்கெல்லாம் பக்கா கிளியர் அவங்களா கிளியர் அப்படின்னு சாட்ல போடுங்க. ஒரு வாட்டி நான் இந்த ப்ராப்ளமை ரீகால் பண்ண போறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இது क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. இதோட டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன்ல எழுத சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்?
d/dt டேர்ம்ஸ்ல நான் வந்து எழுதிக்கணும். முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எல்லாம் 1/2, 2 இருந்தா 1/2, 3 இருந்தா 1/3 அந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, சோ ரியாக்டன்ட்லலாம் மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஏன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும், ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். சோ ரியாக்டன்ட்லலாம் நான் மைனஸ் சைன் போட்டுப்பேன், ப்ராடக்ட்லலாம் பிளஸ் சைன் போட்டுப்பேன். ஓகே, அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிக்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துட்டாங்க 0.2ன்னு, இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் NO2 வந்து கேக்குறாங்க. சோ நான் என்ன பண்றேன், இவங்களை மட்டும் எடுத்து இப்படி நான் எழுதிக்கிறேன். அப்புறம் என்ன பண்றேன், இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் NO2 வேணும்னா 2 அந்த பக்கம் போயிடணும். அப்ப twice the time of decrease in concentration of O2. so 2 கூட 0.2 மல்டிப்ளை பண்ணா 0.4 mole per liter per second. ஓகே, பக்கா கிளியர்? ஓகே, சூப்பர். ஸ்டடி பிளான் என்னாச்சு? ஃப்ரம் பெய்ட் பேட்ச், நோ ப்ராப்ளம் அட் ஆல். நாளையில இருந்து நான் கண்டினியூஸா தரேன். அதுக்காக தான் இந்த சண்டே வந்து ஐ எம் கோயிங் டு ஹேவ் அ மேரத்தான் செஷன். சோ அந்த மேரத்தான் செஷனை மிஸ் பண்ணாம எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிடுங்க. ஸ்டடி பிளான் ஆல்சோ ஐ வில் கிவ் யூ, டோன்ட் வரி. ஓகே, 1 இல்லடா டெய்லி பிளான் டே 1 இல்ல மணி ஜெயம், நீங்க போய் பாருங்க டே 4 வரைக்கும் அதுல நான் அப்டேட் பண்ணிருக்கேன். ஓகே, அடுத்த கேள்விப்பா, question number 2. அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா what is the order with respect to each of the reactant and overall order of the following reaction. ஓகே, நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டாங்க, அந்த ரியாக்ஷனோட எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் லா கொடுத்திருக்காங்க. லிசன் பக்காவா லிசன் பண்ணுங்க. ஹலோ, ஆர் யூ ஆல் லிசனிங்? எஸ், யாரெல்லாம் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க? கேன் யூ லெட் மீ நோ இன் தி chat? கேன் யூ லெட் மீ நோ இன் தி chat? எஸ், ஃபோக்கஸ் இருக்கா? ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் பண்ணுங்க. யப், இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ரேட் லா வந்து கொடுத்துட்டாங்க. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அவன் என்ன வேணா கிரியேட்டிவா ஓனா கூட क्वेश्चन கேட்டுக்கிட்டோம். you will be able to solve. remember, ஒரு ரியாக்ஷனோட ரேட் லால தான் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை கண்டுபிடிக்க போறேன். சரி, இந்த ரேட் லா பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா rate which is equal to rate constant, rate which is equal to rate constant into number reactant ஓட concentration, concentration of reactant அதோட பவர்ல இருக்கான் ஆர்டர். ஒரு ரேட் லால reactant concentration ஓட பவர்ல இருக்கிறவருக்கு பேர் தான் ஆர்டர். பவர்ல இருக்கிறவருக்கு பேர் தான் ஆர்டர். சரியா? பயன்ட்டேன். கிளியரா? சோ பவர்ல இருக்கிறவங்க தான் ஆர்டர் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஆஃப் கோர்ஸ் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க, பவர்ல இருக்கிறவங்க தானே வந்து ஆர்டர் போட முடியும். சோ அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பவர்ல இருக்கிறதா வந்து ஆர்டர் போட முடியும். சோ ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் K இன்டு ரியாக்டன்ட், அதோட பவர்ல இருக்கிறதா ஆர்டர். சோ ரேட் லால பவர்ல இருக்கிறதா ஆர்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? இப்போ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேட் லா வந்து கொடுத்துட்டாங்கடா, क्वेश्चनல கொடுத்திருக்காங்க பார். ரேட் ஈக்குவல் டு K Br மைனஸ், அடுத்து BrO3 மைனஸ், அப்புறமா H+2. இப்போ புரோமைடு அயானோட பவர்ல என்ன இருக்கோ அதான் புரோமைடு உடைய ஆர்டர். இந்த BrO3 உடைய பவர்ல என்ன இருக்கோ அதான் BrO3 உடைய ஆர்டர். H+ அயானோட பவர்ல என்ன இருக்கோ அதான் H+ ஓட ஆர்டர். இந்த எல்லா பவரையும் ஆட் பண்ணா அதுதான் ஓவரால் ஆர்டர். ஓகே, கிளியர்? சூப்பர். அப்ப ஆர்டர் எங்க இருந்து கண்டுபிடிப்பீங்க? ரேட் லால. ரேட் லால இந்த ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் பவர்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் ஆர்டர். புரியுதா? ஒரு ரேட் லால ரியாக்டன்ட், இவெல்லாம் தான் ரியாக்டன்ட், ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனோட பவர்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் ஆர்டர். சோ இப்போ எனக்கு சாட்ல கண்டுபிடிச்சு சொல்லுங்க, ஆர்டர் ஆஃப் Br மைனஸ் என்ன? பவர்ல என்ன இருக்கு? பவர்ல என்ன இருக்கு?
கண்டுபிடிச்சு சொல்லு. எனக்கு சாட்ல சொல்லுங்க. ஆர்டர் ஆஃப் BrO3 மைனஸ் என்னது? அடுத்து ஆர்டர் ஆஃப் H பிளஸ் என்னது? ஓகே, and coming to overall order. overall order எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன வரும்? ஒண்ணுமே இல்ல, அப்போ 0 தானே மேம்? கிடையாது. anything to the power 0 it becomes 1 இல்லையா? சோ இங்க ஒண்ணுமே இல்லனா பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். இதோட பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். ஹைட்ரஜனோட பவர்ல 2 இருக்கு, ரைட்? அப்ப 1 plus 1 plus 2 என்னது? overall order is 4. overall order வந்து என்னப்பா? it is equal to 4. யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? வேற ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆர்டர் எழுத தெரியுமா? வேற ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாலும் will you know how to write the order? yes or no? yes, பக்கா கிளியர்? பக்கா கிளியர்? ஓகே. ஆர்டர் அப்படிங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் கிடையாது, தப்பு பண்ணிடாத. இங்க பாரு, முன்னாடி 5 இருக்கு மேம், 5 தான் ஆர்டர், 1 தான் ஆர்டர் கிடையாது, 6 தான் ஆர்டர் கிடையாது. ரேட் லால இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட்டோட பவர்ல இருக்கிறது தான் ஆர்டர். ஓகே, அடுத்து பி பாரு, இன்னொரு ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கான். the experimental rate law கொடுத்துட்டான். என்ன கேக்குறான்? again order கேக்குறாங்க, சரியா? again what are they asking? they are asking for the order. so இது first problem solve பண்ணிட்டோம். second problem solve பண்ணலாம் வாங்க. rate law கொடுத்துட்டான்டா, order கேக்குறான். rate law கணக்கு தெரியாதவனுக்கு நான் rate law எழுதி போடுறேன். so நல்லா கவனிங்க. rate equal to K CH3 CHO பவர்ல 3/2 ன்னு இருக்கு. so now tell me what is the order? order of reaction வந்து என்னது? order of what? மாம் ஆல்ரெடி ரெக்கார்டட் போட்டு தாங்க. போன வருஷம் போட்டேன். போன வருஷம் நான் இந்த இதோட ரெக்கார்டிங்கும் போட்டிருக்கேன், லைவ்லயும் நடத்தியிருக்கேன். இந்த வருஷமும் உங்களுக்கு நான் லைவ்ல நடத்தணுமா இல்லையா? எஸ். சோ தட் அதை விட பெட்டரா நான் சொல்லி தரலாம் இல்லையா? எஸ் ரேகா. ஓகே மேம், புக் வைஸா நடத்துங்க மேம். நடத்த மாட்டேன், ஏன்னா உங்க புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இண்டெக்ஸ்ல வந்து என்னென்ன மாசம் என்னென்ன நடத்தணும்னு போட்டிருக்காங்க பாருங்க. அந்த போர்ஷன்ஸ் ஆர்டர்ல கவர்மெண்ட் சொன்னபடி தான்டா நடத்த முடியும். ஓகே, எக்ஸாம்பிள் 2 என்னது? ஆர்டர் ஆஃப் CH3 CHO அசிட்டால்டிஹைட் வந்து என்னது? 3/2 பவர்ல இருக்கிறது ஆர்டர். ஓவரால் ஆர்டர் என்ன? ஓவரால் ஆர்டரும் அதேதான் 3/2. கிளியர்? அப்படியே ஒரு 1 minute இந்த क्वेश्चन பாருங்க. யாருக்கெல்லாம் கிளியரோ சாட்ல கிளியர் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த எக்ஸாம்பிள் போலாம். யாருக்கெல்லாம் ஈஸியா இருக்கு? ப்ராப்ளம்ஸ் அவ்வளவுதானா அப்படி ஈஸியா இருக்கு? How many of you find it very easy? மேம் நான் இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணேன் மேம், ஃபீஸ் கட்டணுமா? ரேவதி ஜெய், யூ நீட் நாட் பே எனி ஃபீஸ் ஃபார் யூடியூப். தீமினல் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா நீங்க ஃபீஸ் கட்டணும். ஓகே, ஏன்னா தீமினல் பேட்ச்ல உங்களுக்கு டவுட் சால்விங்லாம் சேர்த்து வரும். நீட் ஜெய் ப்ரிப்பரேஷனும் உங்களுக்கு சேர்த்து சால்வ் பண்ணி வரும். நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் பாக்குறப்போ நீங்க டவுட் மெசேஜ் பண்ணீங்கன்னா உடனேவே உங்களுக்கு டவுட்டுக்கு இமீடியட்டா ரிப்ளை வந்துரும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. ஓகே, டெய்லி ஸ்டடி டார்கெட் ஐ வில் அப்டேட். நாளையில இருந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். ஓகே, the rate of the reaction example 3 போலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கு இல்லையா? சூப்பர். the rate of the reaction, ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க நமக்கு. ஓகே, சோ அந்த given ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளியரா எழுதிடலாம். ஓகே, can we all write the given first? clear? ஓகே, சோ given என்னென்ன கொடுத்திருக்காங்க? x plus 2y வந்து ப்ராடக்ட் கொடுக்குதான். ஓகே, x plus 2y வந்து நமக்கு ப்ராடக்ட் கொடுக்குது. ஓகே, is the rate of the reaction. ரேட் வந்து கொடுத்திருக்காங்க.
ஓகே ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க 4 into 10 to the power minus 3 mole per liter per second. அடுத்து concentration of x y வந்து 0.2 க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே concentration of reactant x உம் concentration of reactant y உம் ஈக்குவலா இருக்கு. அது ரெண்டுமே ஈக்குவல் டு 0.2 இருக்கு. முதல்ல லிசன் பண்ணு. முதல்ல ஒரு क्वेश्चन கொடுத்தோம்னா மேம் வந்து எப்படி அந்த given எழுதுறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கவனி. ஏன்னா அது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். given எழுதுனாதான் ஒரு clarity வரும். and rate constant at 400 Kelvin is rate constant கொடுத்துட்டாங்க K which is equal to 2 into 10 to the power minus 2 per second. What is the overall order of the reaction? Overall order of the reaction வந்து என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியும் order of the reaction வந்து 1 அப்படினு. எப்படி மேம் 1 அப்படினு வந்து சொல்றீங்க? ஏனா ரேட்டோட யூனிட் பார் mole per liter per second. இத பார்த்தாலே தெரியுது இந்த ரியாக்ஷன் வந்து ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து ஈக்குவல் டு 1 அப்படினு. ஆனா நீ அப்பலாம் எழுத முடியாது. கரெக்ட்டா ப்ராப்பரா ஆன்சர் எழுதணும் இல்லையா? ஓகே. So let us write. ஓகே. நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா ரேட் லா வந்து எழுத போறோம். ஓகே? புரியல ஏனா நான் ஒண்ணுமே நடத்தல. given தான் எழுதினேன். கொடுத்திருக்கிற given அப்படியே நான் எழுதி இருக்கேன். சரியா? Okay. We are going to write the rate law. So rate which is equal to rate constant K into in the reactant concentration and அதோட பவர்ல இருக்குல்ல அந்த பவர் தான் ஆர்டர் x to the power m y to the power n. கிளியரா? ஓகே நான் இந்த ரியாக்ஷனுக்கு என்ன பண்ணிருக்கேன் ரேட் லா வந்து எழுதி இருக்கேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் I have to find this m plus n தான் order of a reaction. இந்த m plus n தான் நான் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ரேட் லா எழுதி இருக்கேன். ரேட் லா எப்படி மேம் எழுதுறீங்க? போன क्वेश्चनல பார்த்தோம் இல்லையா? சூப்பர். இப்போ இத விட்டுரு m plus n தான் order of reaction நான் கண்டுபிடிக்கிறோம். ரேட்டோட வேல்யூ என்ன? क्वेश्चनல கொடுத்திருக்காங்களே 4 into 10 to the power 3 அப்படினே minus 3 which is equal to rate constant என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்களே 2 into 10 to the power minus 2 into இந்த concentration of x y ரெண்டுமே equal to 0.2 அப்ப 0.2 to the power m 0.2 to the power n இருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான். ஓகே இருக்கிற வேல்யூஸை I just substituted. clear? இப்போ இது என்ன பண்ணலாம் நம்ம equal to க்கு இந்த பக்கம் கொண்டு வந்துறலாம். அப்ப 4 into 10 to the power minus 3 divided by 2 into 10 to the power minus 2. ஓகே equal to ரெண்டுமே பேஸ் காமன் தான் 0.2. அப்ப பவரை ஆட் பண்ணலாமா m plus n பேஸ் காமன்னா பவரை ஆட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஓகே இப்போ நான் இவனை கேன்சல் பண்ண போறேன். 4 யும் 2 யும் கேன்சல் பண்ணா என்ன வரும் 2 times ரைட். 10 to the power minus 2 நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டருக்கு போச்சுனா 10 to the power 2 ஆ மாறிடும். ஆல்ரெடி இங்க 10 to the power minus 3 இருக்கு. இங்க 10 to the power 2 ஆ அது மாறிடும். இங்க பாருங்க 0.2 to the power m plus n. ஓகே minus 3 2 2 minus 3 என்ன minus 1 10 to the power minus 1 equal to 0.2 to the power m plus n. இப்போ 10 to the power minus 1 னா என்னடா 0.2 தான அர்த்தம். அப்ப 0.2 which is equal to 0.2 m plus n. இப்போ இங்க பேஸ் ரெண்டுமே காமனா இருக்கு. அப்ப பவரை ஈக்குவேட் பண்ணலாமா m plus n எதுக்கு ஈக்குவல் 1 க்கு ஈக்குவல். அப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இங்க வந்து கவனிங்க ஆர்டர் m plus n which is equal to 1. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு 1 க்கு ஈக்குவலா இருக்கு. நீ சொல்லு இப்ப சொல்லு 12th ப்ராப்ளம் ஈஸியா கஷ்டமா? ஈஸியா கஷ்டமா? 1 minute look at this problem and let me know ask any doubts. யாருக்குனா clear இது வரைக்கும் பார்த்த எல்லா ப்ராப்ளமும் பக்கா clear let me know in the chat. ஒரு 1 minute I'll go grab water and come.
ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேம் இந்த டெய்லி டார்கெட்டை வந்து எதுல மேம் அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேக்குறீங்க. I just want to show you. நம்ம சேனல்ல போயிட்டு இந்த செக்ஷனுக்கு போங்க. எல்லாருமே வீடியோ செக்ஷன் போனீங்க அப்படின்னா you will be having this video 12th chemistry 1 year study plan அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து இருக்கும். ஓகே, சோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த வீடியோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓஹோ, அதுல டே 1 தான் இருக்கா? சரி வாங்க இதுக்கு வாங்க, கமெண்ட்ஸ் வாங்க, அதோடைய கமெண்ட்ஸை பாருங்க. சரியா, look at that comment of the video. ஏன் இதுல கமெண்ட்ஸ் காட்ட மாட்டேங்குது? ஒரே நிமிஷம். யா, காட்டுது. இதுல போட்டா காட்ட மாட்டேங்குது. ஓகே, இதோட கமெண்ட்ஸ் பாருங்கடா. when you just see the comments of this video you will be having. okay, show less. எனக்கு இதுல காட்டல, மானிட்டர்ல காட்டுது. இந்த வீடியோவுடைய கமெண்ட்ல வந்து you have the daily study plan. clear ஆ? so daily அது அப்லோட் ஆயிடும். for the past 2 days அப்லோட் ஆகல. ஓகே, நான் இன்னி நைட்ல இருந்து அப்லோட் பண்ணிடுறேன். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? லாஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க மேம். ஒண்ணுமே இல்லடா, பேஸ் சேம், 0.2 சேம். அப்ப பவர் ஈக்குவல் தானே? m plus n வந்து 1க்கு ஈக்குவல். அப்ப ஓவரால் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளவுதான். கிளியரா? drink water, stay hydrated throughout the life. okay, done. வாங்கப்பா. so the first order reaction takes 8 hours. okay, so அடுத்த question வந்து பாருங்க. the first order reaction வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்? it will take 8 hours. okay, so கவனிக்கிறீங்களா? are you all listening? have you all smashed the like button? okay, so ப்ராப்பரா லிசன் பண்ணுங்க. இந்த क्वेश्चन வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லிட்டேன், இது வந்து நமக்கு 5 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து டேக்ஸ் 8 hours அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க, அப்ப given என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? given, இந்த क्वेश्चनோட given வந்து என்னது? ஓகே, listen. order of a reaction வந்து 1 அப்படிங்கிறது தெரிய வருது. it takes 8 hours. okay, so for 90% completion, அதாவது T90, time taken for 90% completion which is equal to 8 hours. நான் எப்படி given எழுதுறேங்கிறத கவனிடா. time taken for 80% completion வந்து 8 hours. okay, time taken for 80% completion வந்து எவ்வளோ? it is equal to 8 hours. what is the time required for 80% completion? 90% completion வந்து 8 hours அப்படின்னா அப்போ 80% completionக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகுது? அப்ப 80% completionக்கு எவ்வளோ டைம் ஆகுது? ஓகே, சோ அவங்க வந்து ஒரு சில log valuesலாம் கொடுத்திருக்காங்க. அதையும் givenல எடுத்து எழுதிடுவோம். they have also given few log values. என்னப்பா கொடுத்திருக்காங்க? log 5 ஓட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க which is equal to log 5 ஓட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க 0.6989. அப்புறமா வந்து log 10 ஓட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க which is equal to 1. புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். சோ இப்போ எனக்கு எல்லாமே வந்து ஃபார்முலா வந்து எழுதிருப்பீங்க கரெக்ட்டா? 1 minute, just a minute.
எப் கவனிக்கவும், கிளாஸ் கவனிக்கவும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா log 10 ஓட வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. Do you all know the formula? எல்லாருக்குமே வந்து ஃபார்முலா தெரியுமா? Yes, for the first order reaction. Order of reaction வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபார்முலா வந்து என்னது? Rate constant K which is equal to 2.303 divided by T into log of A0 divided by A divided by A. கரெக்டா? கிளியர்? சோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் உடைய ஃபார்முலா, ரைட்? இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், அவ்வளவுதான் என் வேலை. K which is equal to என்னதுப்பா? இப்ப நல்லா நீ ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஒரு क्वेश्चनல நான் ஒரு விஷயம் சொல்லி தருவேனா, என்னன்னா பப்ளிக்ல இது கொஞ்சம் மாத்தி கேட்டான். என்னதுன்னா 90க்கு பதிலா 99 அப்படின்னு கேட்டான். அப்ப क्वेश्चனே மாறிடும். சரியா? அப்ப எப்படி கேட்டாலும் உங்களுக்கு கிளியரா புரியணும் அப்படின்னா you have to know few things. ப்ளூ கலரா? சரி, ஓகே, லிசன் பண்ணு. ஃபர்ஸ்ட் T90 time taken for 90% completion. அடுத்து T80 time taken for 80% completion. இப்போ அந்த ரியாக்ஷன் 90% முடியணும், 80% முடியணும். ரெண்டுத்துலயுமே ஒரு விஷயம் வந்து காமன். அந்த காமனான விஷயம் வந்து என்னது அப்படின்னா இந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆன A0 வேல்யூ. அது என்னவா இருக்கும்? பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க. அப்ப மேக்ஸிமம் பர்சன்டேஜ் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு 100. கரெக்டா? இட் இஸ் ஈக்குவல் டு 100. கரெக்டா? ஓகே. சோ இப்போ 90% முடிஞ்சிருச்சு. நீ நல்லா கவனி. இந்த A அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? A0 divided by A இல்லையா? A அப்படிங்கிறது மிச்சம், மீதி அப்படின்னு அர்த்தம். என்னது? மிச்சம். ஓகே. இப்போ 100ல 90 ரியாக்ட் ஆயிடுச்சுனா மிச்சம் எவ்வளோ சொல்லு பார்க்கலாம். 100ல 90 ரியாக்ட் ஆயிடுச்சுனா மிச்சம் எவ்வளோ? 10. ஓகே. அதே மாதிரி இதுல நம்ம இந்த A அப்படிங்கறது அந்த மிச்சம். 100ல 80% ரியாக்ட் ஆயிடுச்சுனா மிச்சம் எவ்வளோ? 20. ரியாக்ட் ஆயிடுச்சுனா 20, ரைட்? சோ இனிஷியல் 0 எப்படிரா இருக்கும்? ரியாக்டன்ட்ரா, ரியாக்டன்ட் இனிஷியலா ரியாக்டன்ட்டே இருக்காதா? ரியாக்டன்ட் இல்லனா அந்த ரியாக்ஷனே நடக்காதே. இனிஷியல் 0னா அந்த ரியாக்ஷனே நடக்காதே. புரியுதா? 100னா தான 100ல 90% ரியாக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சோ மீதி 10% வந்து இருக்கு. மீதி 10 மோல்ஸ் வந்து இருக்கு, ரைட்? 100 மோல்ஸ்ல 90 மோல்ஸ் ரியாக்ட் ஆயிடுச்சுனா 10 மோல்ஸ் தான் இருக்கும். 100 மோல்ஸ்ல 80 ரியாக்ட் ஆயிடுச்சுனா 20 மோல்ஸ் தான் இருக்கும். இப்போ இது வந்து எல்லாருக்கும் முதல்ல கிளியரா? T90க்கும் T80க்கும் A0 ஓட வேல்யூ அப்புறமா A உடைய வேல்யூ கிளியரா? ஏன்னா அப்பதான் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணவே முடியும். ஓகே, சரி, ஓகே, எல்லாருக்கும் கிளியர்? டன். இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா சால்வ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் அகைன் இந்த ஒரு ஃபார்முலா ஒரு வாட்டி சொல்லுங்க. K which is equal to 2.303 divided by T into log of A0 divided by A. ரைட்? கவனிக்கவும். இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து சால்வ் பண்ண போறது வந்து T90க்கு தான். சரியா? சோ T90க்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. K which is equal to 2.303 divided by T. டைம் டேக்கன் வந்து எவ்வளவுப்பா? 90க்கு டைம் டேக்கன் எவ்வளோ? T90க்கு 8 மணி நேரம் இல்லையா? டைம் டேக்கன் வந்து 8 மணி நேரம், 8 into log of A0 100. மிச்சம் Aங்கிறது மிச்சம். அது எவ்வளோ? 90ல 100ல 90 போயிடுச்சுனா 10, ரைட்? 10 அவ்வளவுதான். which is equal to 2.303 divided by 8 log of 100 by 10 என்ன? கேன்சல் பண்ணா log 10. क्वेश्चनலயே log 10 ஓட வேல்யூ வந்து கொடுத்திருந்தாங்க. என்னது? log 10 ஓட வேல்யூ வந்து 1 அப்படினு வந்து கொடுத்திருந்தாங்க, ரைட்? அப்போ K உடைய வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். 2.303 by 8. அத மட்டும் போறோம். அதெல்லாம் நீ உட்கார்ந்து தேவையில்லாம டிவைட்லாம் பண்ண வேண்டாம். புரிஞ்சுக்கோ.
ஏன் புரிஞ்சுக்கணும், அவங்க ஒன்னும் உன்னை கே கண்டுபிடிக்க சொல்லல. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டைம் ரெக்வயர்ட் ஃபார் 80% கம்ப்ளீஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கே அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். வாட் இஸ் கே? கே தான் நம்மளுடைய ரேட் கான்ஸ்டன்ட். கே தான் நம்மளுடைய ரேட் கான்ஸ்டன்ட். கரெக்டா? குட், நல்லது. ஸோ கவனிங்க, இப்போ நான் அடுத்த ஸ்டெப்ல யாருக்கு வந்து சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா டி 80%க்கு சால்வ் பண்ண போறேன். டி 80%க்கு இதே ஃபார்முலா தான் நான் இங்க கூட எழுதிக்கிறேன் உங்களுக்கு கிளியரா இருக்கணுங்கிறதுக்காக. இதே ஃபார்முலா தான் சால்வ் பண்ணி பார்க்கலாம். k which is equal to 2.303 divided by t. இந்த t தான் நான் கண்டுபிடிக்கணும். log of a0 divided by at 20. கரெக்ட்டா? ஓகே, அடுத்த ஸ்டெப்ல இந்த k வேல்யூ தான் எனக்கு தெரியும். ரேட் கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் தானே, அவன் கான்ஸ்டன்ட்டா தானே இருப்பான். அதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு இந்த சைடு அப்படியே தான் இருக்க போகுது. log 100 by 20 என்ன வரும்? 120 ஆல டிவைட் பண்ண 5 log 5. ஓகே, கிளியர்? சரி வா கேன்சல் பண்ணு. நியூமரேட்டருக்கு நியூமரேட்டர் கேன்சல், ஏன்னா ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கு. ரைட்? அப்போ என்ன பண்றோம்னா அடுத்த ஸ்டெப்ல நான் t தானே கண்டுபிடிக்கணும். t அந்த பக்கம் போகும், 8 இந்த பக்கம் போகும். அப்ப டினாமினேட்டர்ல இருக்கிற t அந்த பக்கம் போச்சுனா it become நியூமரேட்டர்ல இருக்கிற t. கரெக்ட்டா? so t which is equal to 8 அந்த பக்கம் போய்டும். 8 log 5. 8 into log 5 क्वेश्चनல கொடுத்திருக்காங்க வேல்யூ. log 5 என்ன? 0.6989. 8 into 0.6989 எவ்வளோ? 8 into 0.6989 எவ்வளோப்பா? 5.59. வெரி குட். அப்ப டைம் வந்து எவ்வளோ? 5.59. क्वेश्चनல என்ன ஹவர்ஸ்ல தானே கொடுத்திருக்கான். அப்போ ஆன்சரும் ஹவர்ஸ் தான். ஹவர்ஸ் இதான் கரெக்டான ஆன்சர். so time required for 80% completion வந்து எவ்வளோ? time required for 80% completion வந்து 5.59 hours. is that clear for each and every one of you? is that clear for each and every one of you? clear? அடுத்த क्वेश्चन போலாமா? first step tell ma'am. first step ஒண்ணும் கிடையாது. இங்க கவனிங்க, first நான் givenலாம் எழுதிக்கிறேன். order of reaction வந்து it is 1 t90. time taken for 90% completion 8 hours னு சொல்லிட்டாங்க. 80% completion எவ்வளவுன்னு கேக்குறாங்க. log 5 வேல்யூ கொடுத்திருக்காங்க, log 10 வேல்யூ கொடுத்திருக்காங்க. first order reaction அப்படினு கொடுத்துட்டாங்க. அப்ப first order reactionனா rate constantோட ஃபார்முலா என்ன? ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? so k equal to 2.303 by t into log of a0 by a. இதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? t90 and t80 நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். so time required for 90% completion நான் எடுத்துக்கிறேன். எதை எடுத்தாலுமே வந்து சரி. ஓகே, நமக்கு வந்து இந்த a0 தான் initial concentration will be 100 moles. 100%, right? 100 moles தான் இருக்கும். அதுக்கு அப்புறமா அதுல எனக்கு 90 ரியாக்ட் ஆயிடுச்சுனா மீதி வந்து 10 தான் வந்து ரிமைனிங் வந்து இருக்கும். ஓகே, அடுத்து 80 ரியாக்ட் ஆயிடுச்சுனா மீதி 20 தான் இருக்கும். இந்த ஏங்கிறது என்ன? இந்த ஃபார்முலால இருக்கிற ஏ என்னது? மிச்சம், மீதி, ரிமைனிங் அப்படின்னு அர்த்தம். மிச்சம், மீதி, ரிமைனிங் அப்படின்னு அர்த்தம். ரியாக்ட் ஆங்க போக ரிமைனிங் வந்து எவ்வளவு இருக்கு. இப்போ ஐ அம் ஜஸ்ட் ரைட்டிங் த ஃபார்முலா. சோ இதான் நம்மளோட ஃபார்முலா. T90 க்கும் T80 க்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். என்னோட அஜெண்டா என்னன்னா I have to find out K value. Rate constant 2.303 by 8 ன்னு கிடைச்சிருச்சு. அந்த வேல்யூவை அப்படியே எடுத்துட்டு போய் இங்க K ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். Finding out T. Easy. ஓகே? ஆமா, log bookல தான் log value பார்க்கணும். log book வந்து பாத்தீங்கன்னா அந்த log bookோட pagesோட print out மாதிரி உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ல வந்து கொடுப்பாங்க. ஓகே? அடுத்த ப்ராப்ளம் போலாமா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? Do you have any doubt in this problem? I will give you a minute. ஒரு மினிட் பாருங்க. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருக்கா? Do you have any doubt? Yes ma'am, no ma'am.
clear எக்ஸாம்ல log value கொடுப்பாங்கடா கவலைப்பட வேண்டாம் 6 hours போடக்கூடாது 5.59 நே போட்டுருங்க சரியா ஓகே so அடுத்த question the half life of a first order reaction x gives product is value வந்து கொடுத்துட்டாங்க so let us write the given value when will you take organic chemistry என் ஹார்ட்ட வந்து பிரேக் பண்றீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான்டா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாளா வந்து நடத்திட்டு இருந்தேன் கண்டினியூஸா சாப்டர் 11 லைன் பை லைன் டீச் பண்ணிருக்கேன் அதோட புக் பேக்கை டீச் பண்ணிருக்கேன் நேமிங் ரியாக்ஷன் டீச் பண்ணிருக்கேன் வாட் இஸ் திஸ் போயிட்டு பாருங்க லைவ் சரியா ஓகே சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா given எழுத போறோம் சோ given என்ன பாருங்க the half life of a first order reaction x gives product is value வந்து கொடுத்துட்டாங்க என்னது அப்படினா இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 1 அப்படி நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ரைட் சோ ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து என்னது அப்படினா 1 அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா half life கொடுத்துட்டாங்க half life அப்படிங்கிறது t half what is half life ஒரு ரியாக்ஷன் பாதி ரியாக்ட் ஆக தேவைப்படக்கூடிய டைம் தான் half life ஓகே ஒரு ரியாக்ஷன் பாதி ரியாக்ட் ஆக தேவைப்படக்கூடிய ஒரு டைம் தான் half life என்னுடைய டஃப் கேமிங் நீங்க போய் என்ன பண்ணுங்க அப்படினா 1 year ஸ்டடி பிளான் அப்படினு கெமிஸ்ட்ரிக்கு நான் ஒரு வீடியோ போட்டுருப்பேன் அதை போயிட்டு பாருங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து உங்களுக்கு அதோட லிங்கை வந்து கொடுத்திருக்கேன் சரியா ஓகே சோ இப்போ t half வந்து என்னவா இருக்கு கவனிங்க t half வந்து அவங்க கொடுத்துட்டாங்க இப்போ 100 moles நான் ஒரு ரியாக்டன்ட் எடுத்துக்கிறேன்னா அதுல பாதி ரியாக்ட் ஆக எவ்வளவு டைம் தேவைப்படுமோ அதுதான் வந்து half life ஓகே சோ இங்க t half வந்து என்னது 6.932 into 10 to the power 4 seconds what percentage of x would be decomposed on heating at 500 Kelvin for 100 minute என்ன கேக்குறாங்க அப்படிங்கிறது வந்து புரியுதா என்ன கேக்குறாங்க அப்படிங்கிறது வந்து புரியுதா இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா what percentage of x would be decomposed அதாவது இந்த x அப்படிங்கிற அந்த ரியாக்டன்ட் இருக்குல்ல ரியாக்டன்ட் வந்து எவ்வளவு காலி ஆகும் நீ 500 கெல்வின்ல ஹீட் பண்ணா அதாவது டெம்பரேச்சர் வந்து எவ்வளவுப்பா the temperature வந்து 500 கெல்வின்ல நீ வந்து ஹீட் பண்ற எவ்வளவு மினிட்ஸ்க்கு 100 மினிட்ஸ்க்கு ஓகே you are heating it for 100 minutes 100 மினிட்ஸ்க்கு நீ வந்து ஹீட் பண்ற ஹீட் பண்ணா உனக்கு வந்து how much வந்து decompose ஆகும் அப்படினு வந்து கேக்குறாங்க ஓகே எங்க கெமிஸ்ட்ரி எடுக்கிற கெமிஸ்ட்ரி எனக்கு புரியவே இல்லை எனக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும் ப்ளீஸ் எவ்வளோ ஃபோன் கூட இல்லை மேம் என்கிட்ட ஃபோன் கூட இல்லை மேம் ரீசார்ஜ் இல்லை மேம் இன்னைக்கு தான் பார்க்குறேன் இது என்ன லெசன் மேம் அகிலேஷ் ஓகே ஐ ஆல் ஹெல்ப் யூ அவுட் ஒரே ஒரு விஷயம் நான் அகிலேஷ்க்கு மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து மேம் எனக்கு இந்த வீடியோ லிங்க் அனுப்புங்க அந்த வீடியோ லிங்க் அனுப்புங்கன்னு கேட்குற அனைவருக்கும் ஒரே பதில் நான் வந்து இப்போ வந்து தரேன் அது வந்து என்னது அப்படின்னா வாங்க நம்ம வந்து நேரா நான் அந்த வீடியோட லிங்கை நான் உங்களுக்கு பின் பண்ணிடுறேன் பின் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெயிட் பண்ணுங்க லைன்லயே இருங்க எல்லாரும் அப்படியே காணா போயிடாதீங்க இப்போ ஓகேவா பாருங்க நான் வந்து ஒரு வீடியோ வந்து பின் பண்ணிருக்கேன் அந்த பின் பண்ண வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனை போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே 84 லைக்ஸ் வாங்கிட்டோம் அப்படியே எப்படியாச்சும் இந்த லைவ் முடிக்கிறதுக்குள்ள ஒரு 100 லைக் தொடர்றதுதான் என்னோட டார்கெட் அப்படின்னு நான் சும்மா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றேன் ஓகே பட் லைக்னால ஒன்றும் வரப்போறது இல்லை பட் ஜஸ்ட் ஸோ இந்த லைவ் வீடியோ ஒன்று நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அந்த பின் பண்ண வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லைன் பை லைனா இருக்கட்டும் புக் பேக் கொஸ்டினா இருக்கட்டும் இல்லைனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா இருக்கட்டும்
ஆர்கானிக் கன்வர்ஷனா இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துடைய வீடியோ பிளேலிஸ்ட் வந்து நான் கிளியரா கொடுத்துருக்கேன். சரியா? இதோடைய கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் உடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். ஓகேவா? so you can go have a look and then let me know. ஓகே? so இது அகிலேஷ்க்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். so ஒன்னொன்னு பிளேலிஸ்ட் போட்டு கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒன்னொன்னு பண்ணா எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்து பண்ணது. so make use of it. clear? பக்கா 1 year ஸ்டடி பிளான் வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து பாத்துருங்க. ஓகே? அங்க அந்த இது கனெக்ட் பண்ணிருக்கேன், tab கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே டன். அடுத்த क्वेश्चनக்கு போகலாமா? அதான் இந்த क्वेश्चनே முடிக்கல. what percentage of x is decomposed? அதாவது அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா percentage decomposition வந்து கேக்குறாங்க. அது வந்து என்ன தெரியுமா? இப்போ நல்லா கவனி. இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்ல நீங்க வந்து மிச்சத்தை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு டீகம்போஸ் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? புரிஞ்சுதா? ஏ அப்படிங்கிறது மிச்சம், ஏ நாட்டுங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். சோ இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்ல மிச்சத்தை மைனஸ் பண்ணா எவ்வளவு டீகம்போஸ் ஆகி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவன் என்ன கேக்குறான்? பெர்சன்டேஜ் டீகம்போசிஷன் கேக்குறான். அப்படின்னா மொத்தமா இருக்கிறது மைனஸ் மிச்சம் டிவைடட் பை நம்மளோட மொத்தமா இருக்கக்கூடிய இந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இன்டு 100. இத வந்து மறந்துடாத. முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனா நம்ம வந்து டிரைவ் பண்ணி இருக்கணும். ஓகே? சோ என்னது அது? a0 மைனஸ் a பை a0. இதுதான் இந்த பெர்சன்டேஜ் டீகம்போசிஷன். ஓகே? the initial minus remaining by initial into 100. ஓகே, இதெல்லாம் ஓகே. ஆனா நான் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? எனக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கொடுங்க. இவன் தான் கொடுத்திருக்கானே, t half ஓட வேல்யூ வந்து கொடுத்திருக்கான். ஓகே, அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்ப t half என்னப்பா? what is the formula of t half? what is the formula of t half? கொஞ்சம் சாட்ல சொல்லுங்க. What is the formula of t half? 0. Very good. 0.6932 divided by k. Correct? So இதான் நம்மளோட t half உடைய formula. என்னது? அதானோ முடியல. ஓகே, சூப்பர். சோ இப்போ நம்ம தெரிஞ்ச வேல்யூ வச்சு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா t half क्वेश्चनல கொடுத்துட்டாங்க, நம்ம k தான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஈக்குவல் டு அந்த பக்கம் k போய்டும், இந்த பக்கம் t half வந்துரும். அப்ப k ஈக்குவல் டு 0.6932 divided by t half. கரெக்ட்டா? ஓகே, இப்போ நமக்கு t half ஓட வேல்யூ தான் தெரியுமே. 0.6932 divided by givenல கொடுத்திருக்காங்க. இந்த t half ஓட இருக்கட்டும். t half ஓட வேல்யூ வந்து என்னது? 6.932 into 10 to the power 4. கரெக்ட்டா? 6.932 into 10 to the power 4. Right? Clear? Okay. So இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறீங்க அப்படினா நீங்க வந்து இத கேன்சல் பண்ணனும். ஓகே, கேன்சல் பண்ணலாமா? என்னது இது? 0.6932 இது 6.932. என்ன பண்ணலாம்? இத கேன்சல் பண்ணா இது 10 times. கரெக்ட்டா? ஏனா இத into 10 to the power -1 போட்டோம்னா இது திருப்பி again it becomes 0.6932. Right? 10 times. Very good. So come on, let's find the value of k. So k which is equal to 1 by already இங்க 10 to the power 4 இருக்கு, இங்க 10 to the power 1 இருக்கு. அப்போ 1 plus 4 5, 10 to the power 5. Okay? So 10 to the power denominatorல இருந்து numeratorக்கு போச்சு அப்படினா அது 10 to the power -5 ஆயிடும். இது first order reaction என்பதால் இதுடைய யூனிட் வந்து per second. So k equal to 10 to the power -5 per second is the rate constant.
𝐿𝒑𝒂𝒏. Ma'am, I'm last year student. I got 98 in chemistry. Thank you. Thank you, 𝐿𝒑𝒂𝒏. It's a great mark that you have scored. Very good. Okay? Done. சரி, K வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அத கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை இல்ல. நம்ம வேலை இத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. அப்புறம் ஏன் சம்பந்தமே இல்லாம நீங்க வந்து K வேல்யூ கண்டுபிடிச்சீங்க? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A0 தானே, A வேல்யூ தானே. A0 நமக்கு தெரியும். A0 100 தான். எந்த क्वेश्चन கேட்டாலும் A0 100 தான், which is 100% அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா எடுத்துக்கிறோம். சரியா? சோ நம்ம வந்து இப்போ இத கண்டினியூ பண்ணலாம். ஏன் நமக்கு வந்து K வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படினா அப்பதான் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார்முலால நம்ம அத சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட்டோட ஃபார்முலா என்னது? K which is equal to என்னப்பா தெரியுமா? இப்பதானே போன சம்ல நம்ம சால்வ் பண்ணோம். வெரி குட். 2.303 divided by T into log of initial concentration A0 divided by A. பாடா எப்படியாச்சும் இங்க இருக்கிற A0 A வேல்யூ சாரி A0 தெரியும், A வேல்யூ நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்காக தான் நான் இந்த பர்టిక్యులர் ஃபார்முலாவை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, டன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வந்து PDF தரேன் கண்டிப்பா. ஆனா நான் சொல்றது ஆக்சுவலி ப்ராப்ளம்ஸ் வந்து சேம் தானே. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சொல்லி தந்தா புரியும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்பர்ஸ் தானே வருது. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, புக் ஓபன் பண்ணி வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. How yeah, Muthukumaran, I am very sorry for that. Don't worry at all. From tonight you will get the PDF. Okay? Done. So listen. இப்போ நமக்கு K உடைய வேல்யூ தெரியும். இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 10 to the power minus 5 கண்டுபிடிச்சோம். Which is equal to 2.303 divided by T into log of A0 divided by 80. அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். A0 divided by 80. நீ ஒரு விஷயம் பண்ணணும். T அந்த பக்கம் போய்டும், 10 to the power minus 5 இந்த பக்கம் வந்துரும். அப்ப T which is equal to 2.303 divided by 10 to the power minus 5 log of A0 by 80. கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்போ நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல what you have to do அப்படிங்கறத நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். இங்கே நம்ம ஒரு விஷயம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். எதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படினா நீ பாரு, T உடைய வேல்யூ தான் அவங்க கொடுத்திருக்காங்களே. they have given the value of T, right? கொடுத்திருக்காங்களே அவங்க. T half உடைய வேல்யூ வந்து அவங்க நமக்கு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. நீ T half பார்க்காத, T க்கு வா. என்னது 100 minutes அப்படினு கொடுத்திருக்காங்க. 100 minutesக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா ஹீட் பண்றோம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ அதுதானே நம்மளோட டைம். சோ டைம் T which is equal to 100 minutes. சோ அந்த மினிட்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா செகண்ட்ஸ்க்கு மாத்திக்கிறேன். அதனால தான் 100 into 60. அதனால தான் 100 into 60. லிசன், அந்த மினிட்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன் செகண்ட்ஸ்க்கு மாத்திக்கிறேன். புரிஞ்சுதா? அதனால தான் அது 100 into 60 which is equal to அடுத்த ஸ்டெப்ல எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா அத வந்து கொஞ்சம் நம்ம ரீமாடல் பண்ணிக்கிறோம். என்னது 100 into 60 அப்படினா 2.303 divided by 6 அப்படியே வெச்சுக்கோ. இது 100 6 into 10 into 100, right? 100 into 10 வந்து என்னது 1000. 1000 னா 10 to the power 3. கரெக்ட்டா? 1000 னா 10 to the power 3. ரைட்? அந்த சைடு நமக்கு என்ன இருக்கு? 10 to the power minus 5 இருக்கு. and இந்த சைடு நமக்கு என்ன இருக்கு? log A0 by A இருக்கு. கிளியரா? ஓகே. எனக்கு இப்ப இந்த 6 into 10 to the power minus 3 எனக்கு அந்த பக்கம் போயிடுது. ஓகே? அப்ப எனக்கு என்ன ஆகும்னா 6 into 10 to the power 3 into 10 to the power minus 5 equal to 2.303 log A0 by A. Okay? So 6 into 3 minus 5 என்ன? minus 2 which is equal to 2.303 log A0 by A. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, 6 into 10 to the power minus 2 னா என்னது? 0.06 which is equal to 2.303 log
a0/a. இப்போ 2.303 log அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? 2.303 log அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? It is equal to ln. நல்லா புரிஞ்சுக்கோ. 2.303 log நீ வந்து என்ன எழுதலாம்? ln அப்படின்னு எழுதலாம். Okay, you can write it as ln. அத நான் சைடுல எழுதி இருக்கேன். ln a0/a. இப்போ இந்த ln ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுனா அது எக்ஸ்போனென்ஷியலா மாறிடும். எல்லாமே மேக்ஸ் தான். சரியா? ஒரு பேசிக் மேக்ஸ் தான். இந்த ln வந்து நமக்கு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படினா அது எக்ஸ்போனென்ஷியலா மாறிடும், which is e to the power 0.06. என்னவா மாறிடும்? e to the power 0.06 ஆ மாறிடும், which is equal to a0/a. புரிஞ்சுதா? a0/a. இப்போ நேரா क्वेश्चनக்கு போகலாம். क्वेश्चनல நமக்கு e to the power 0.06 க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க givenலயே 1.06 அப்படினு. சோ அத தான் நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். 1.06 which is equal to a0/a. வெரி குட். ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டே வரோம். இப்போ நமக்கு என்ன தேவை? இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்? இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இப்ப தேவையானது வந்து என்னது? ஆல்ரெடி இங்க பார்த்தோம் இல்லையா? a0 - a/a0 into 100 தான் நமக்கு தேவை. ஓகே, நமக்கு என்ன வேணும்? a0 - a divided by a0 into 100 தான் நமக்கு வேணும், ரைட்? இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்? சரி, இந்த வேல்யூ நான் எப்படி அதுக்கு ஏத்த மாதிரி நான் மாத்திக்க போறேன். பார்க்கலாமா? எஸ். சோ நான் இப்ப இத நான் எடுத்துக்கிறேன். இத எடுத்துட்டு இத நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண பார்க்கறேன். ஓகே, என்னது அப்படினா 1 minus a/a0 அப்படினு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? கரெக்ட்டா? கரெக்ட்டாடா? 1 minus a/a0 அப்படினு எழுதினா a0 மல்டிப்ளை பண்ணு, a0 minus a/a0 ன்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இது கிடைச்சிரும். சோ நான் இத ஃபர்ஸ்ட் இப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். a/a0 என்ன? a0/a வந்து 1.06. அது அப்படியே திருப்பி போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ 1 minus reciprocate 1/1.06 into 100. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். அப்ப 1.06 minus 1/1.06 into 100. புரிஞ்சுதா? சோ 1.06ல 1 போயிடுச்சுனா 0.06 by 1.06 into 100. ஓகே, இது just solve பண்ணுங்க. You will get the value as 5.6%. 5.6%. ஓகே, இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் லென்த்தி தான். நான் இன்னொரு ஒரு வாட்டி நான் ரிவைஸும் பண்றேன் இப்போ. ஓகே, I will revise one more time now. ஓகே, இன்னொரு ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணலாமா? சூப்பர். சோ கவனிங்க, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு கிடைச்சிருக்கு, which is equal to 1. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு 1. ஓகே, சோ டைம் taken t half which is equal to 0.6932 into 10 to the power 4 seconds. ஓகே, சோ டைம் வந்து நமக்கு 500 Kelvin வந்து டெம்பரேச்சர் and the time taken வந்து 100 minutes. ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும்? அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? டீகம்போஸ் ஆன பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ a0 minus a/a0 into 100 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம t half ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம k ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு அதுல இந்த ரேட் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்படியே நம்ம டெடியூஸ் பண்ணிட்டே வரோம். ஓகே, சோ இதுல முக்கியமா நம்ம என்ன பண்றோம் அப்படினா இங்க இருக்கக்கூடிய இந்த 2.303 log ln ன்னு மாத்திக்கிறேன். அப்புறம் ln அந்த பக்கம் போனா e to the power ஆ மாறுது. e to the power 0.06 தான் क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க, 1.06 அப்படினு ஒரு வேல்யூ. சோ நமக்கு இதானே வேணும். இத நான் என்ன பண்றேன்? அப்படியே 1 minus a/a0 ன்னு போட்டா எனக்கு இதே தான் வரப்போகுது. இதோட ரெசிப்ரோகேட் தான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அப்ப 1/1.06 ன்னு எழுதிக்கிறேன். சோ இத சால்வ் பண்ணா we got the answer.
ஓகே, சோ புரிஞ்சுதா? கிளியரா? ஓகேடா, சூப்பர். சோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து படிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு சாட்ல சொல்லுங்க. ஓகே, yes, I'll update the PDF. okay, எல்லாரும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்கடா. அதுல PDF வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். ஓகே, everybody join the Telegram channel. Day 5 ல இருந்து क्वेश्चंस போடுங்க, தாராளமா போடுறேன், கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, descriptionல லிங்க் இருக்கு பார், descriptionல you have the link. okay, you can click the link and then join. okay, super, all the best, thara, bye bye.